ஹலோ, நான் உங்க ரசிகன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு யூடியூப் ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணலாம் இந்த ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரி, பிளான் பண்ணப்போ வந்துட்டு என்னெல்லாம் தேவைன்னு ஒரு லிஸ்ட் போட்டேன். ஒரு ட்ரைபாட் கேமரா பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு மைக். ஏன்னா இப்போ நான் பேசுறது உங்களுக்கு எந்த கிளாரிட்டியா கேட்கும்ன்றது டவுட் தான். அதுக்கப்புறம் எனக்கு 2 லைட்டு தேவை. ஏன்னா இது வந்து நார்மல் லைட். இந்த நார்மல் லைட்டிங்ல வந்துட்டு வீடியோ அவுட்புட் குவாலிட்டி ஓரளவு தான் இருக்கும். இதே பெஸ்டா வேணும், ரொம்ப குவாலிட்டியா வேணும் அப்படின்ட்டு நம்ம சில லைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் லிஸ்ட் போட்டதுல முதல்ல ட்ரைபாட், 2வது மைக், 3வது 2 லைட்ஸ். ஸோ இத்தனை விஷயத்துல நான் வந்துட்டு இந்த ட்ரைபாடு அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் எனக்கு ஏற்கனவே வாங்கினது. பட் நான் யூஸ் பண்ணலாமாக்கா. நான் புதுசாக ஒரே விஷயம், மைக். அந்த மைக் இங்க இருக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங் எல்லாம் பிரிச்சு காட்டுறேன். யூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து போயா கம்பெனியோடது. சரி, வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ரெடி. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 மைக்குமே வந்துட்டு தொட்டு பார்க்க குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ இந்த ஷர்ட்டில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணிட்டு சொல்கிறேன். 2 மைக் இருக்குது. அப்புறம் இது வந்து அடாப்டர். ஸோ அதை நான் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டேன் என்னோடய ஃபோனில் அப்படின்ட்டா மைக்கில் நான் பேசுகிறது எல்லாமே இதில் ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து டேட்டா கேபிளாக சார்ஜிங் கேபிளாக தெரில, சார்ஜிங் கேபிள்னு தான் நினைக்கிறேன். 2 கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஓகே, இது வந்து டைப் சி. இது என்ன? இதுவும் டைப் சி. இது நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்டோட பேரை தவிர்த்து நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. பட் அதையும் மீறி உங்களுக்கு வந்துட்டு நீங்களும் ஒரு யூடியூப் ஸ்டுடியோஸ் தான் செட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் எதாவது நல்லா தான் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அங்கே நான் தெளிவாக சொல்கிறேன். பட் இப்போ நான் வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த சின்ன பவுச் இருக்குது, அப்படியே இந்த பெரிய பவுச் இருக்குது. அப்புறம் இந்த 2 அம்ப்ரெல்லா மாதிரி இருக்குது. இந்த டப்பா மாதிரி இன்னொரு டப்பா இருக்குது. முதல்ல நம்ம வந்துட்டு இந்த ட்ரைபாட் செட் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு மூலதனம் எல்லாத்துக்கும். பிரிக்கலாமா இதை? மணி இப்போ வந்து 12:30, நைட்டு 12:00 நினைக்கிறேன். நடுராத்தில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா டே டைமில் ஆஃபீஸில் ஃபுல்லாக போட்டு வேலை. இது வந்துட்டு அமேசான் பேசிக்ஸில் நான் வாங்கினேன் 800 ரூபாய்க்கு. ஒரு 4 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணிட்டு மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. இப்போ இது வந்துட்டு பெருசாக்கலாம். எப்படின்னா இப்படி தான். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ட்ரைபாடை வந்து இந்த மூலையில் தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு போகிறதுக்கும் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். டக்குன்னு பார்த்தா எவனும் ஏதாச்சும் ஸ்னைப்பர் கன் எடுத்துகிட்டு போகிறான்ற மாதிரியே இருக்கும். என்னன்னு தெரியுதா? லைட் ஸ்டாண்டு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மறந்துட்டேன். இன்னொன்றையும் எடுத்துடலாம். ஓகே, வருது. யூஸ் பண்ண வருது, வந்து விட்டது. எனக்கு தெரிஞ்சது என் ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நீ என்னை விட ஐடியா போதுங்க. ஓகே, ஒரு 6.25 அடி இருக்கும். ஏன்னா நான் 6 அடி. இதை போட்டால் தாங்க நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. விழுந்துருச்சு. என்ன பீலிங்கா? இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில் இது இருக்குது. என்னடா ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு லைட் ஹோல்டர்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ணணும், இதை எக்கு தப்பாக சுற்றி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து பல்ப்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளே தான் மாற்ற போகிறோம். இதோ இங்கே ஒன்று, இங்கே நடுவில் ஏதோ கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா? ஓ, கொடை, வெள்ளை கொடை, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் வந்து நம்ம இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை செட் பண்ணுவோம். மற்றும் ஒரு ஜாய்ஸ்டிக். இது ஈஸியாக இருக்குங்க. ஆக்சுவலாக இதை நான் வந்துட்டு முடிச்சு போடலன்னு நினைக்கிறேன். அதான் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன யூடியூப் ஸ்டுடியோ செட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு லைட்,
இந்த பக்கம் ஒரு லைட் வித் டிஃப்யூசர் மாதிரி. இந்த விஷயம் காட்ட மறந்துட்டேன். நான் வந்து அந்த கூடைக்குள்ளே வந்து குண்டு பல்ப் போடலான்னு பார்த்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப பழைய காலத்து அடாப்டராக இருக்குது. காட்டுறேன் வாங்கினேன். இந்த நம்ம சுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு அடாப்டரும் வாங்கணும், ஒரு 4 பல்பு வாங்கணும். இதுதான் நம்ம செட்டப். இப்படி நல்லா இருக்கா? 2000 years later. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன செட்டப். இந்த செட்டப் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக பண்ணணும்னு பிளான் பண்ணேன். பட் சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாததுனால என்னால் இதை பண்ண முடியலை. ஓகே, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா? ஆக்சுவலாக அந்த அடாப்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அடாப்டர் அது கிடைக்கல. ஆனால் அந்த பழைய ஹோல்டர் இருக்க மாதிரி எனக்கு 4 பல்ப் கிடச்சிருக்கு. சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சு, போய் அள்ளிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, இதுதான் அந்த பல்ப்பு. இது பிரித்து தான் நம்ம போட போகிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம இந்த 2 குண்டு பல்பையும் போட்டோம். இது என்னட்டா சுவிட்சு மாற்றி கொடுத்துருக்கான். ஆன்னா ஆஃப்னு கொடுத்துருக்கான். இப்போ இது ஷாக் அடிக்குமான்னு தெரில எனக்கு. போட்டு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, குவாலிட்டி பெட்டராக இருக்கா? இப்போ நான் இங்கே நின்ன அப்படின்ட்டா இந்த லைட்டும் என் முகத்தில் போடும், இந்த லைட்டும் என் முகத்தில் படும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் கடைசியாக போஸ்ட் பண்ண 2 வீடியோ, அந்த மூவி ரிவ்யூ வீடியோ 2மே வந்துட்டு நீங்கள் பார்த்து லைட்டிங் சரியில்லை, கண்ணெல்லாம் கருவிலையும் பிடிச்ச மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. உங்களோட கமெண்ட் சஜஷன்லாம் கேட்டு ஐ இம்ப்ரோவைஸ் த லைட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன்ஸ். அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நம்புகிறேன். அண்ட் வந்துட்டு இதெல்லாம் இப்போது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் எவ்வளோக்கு நான் வாங்கினேன், நான் எவ்வளோக்கு செலவு பண்ணேன், டோட்டல் பட்ஜெட் என்ன அப்படின்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். பல்ப் 4 பல்ப் வாங்கினேன், 300 ருபீஸ். அப்புறம் வந்து இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, போயா V20, 2 மைக் கொடுத்தாங்க. எனக்கு 2 வாங்கிட்டேன். அது வந்து 3350 ஆச்சு. நீங்கள் ஒன்றே வாங்கிக்கலாம், சிங்கிள் யூடியூபர் அப்படின்ட்டு. அது வந்து 2200 ஆகுது. அப்புறம் இந்த ஸ்டாண்டு, இந்த லைட்டு, இதை வந்து 3500. அதுக்கப்புறம் இந்த ட்ரைபாட் வந்து 800 மொத்தமாக கூட்டினா 7950 ருபீஸ், 7950. மேபி நீங்கள் அந்த ஒரே ஒரு மைக் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 கம்மியாக வரும். அதாவது 6800. அப்போது ஒரு 7000 ஒரு 8000 நீங்கள் இந்த கம்ப்ளீட் செட்டப், அதாவது இந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் ஆடியோவும் வீடியோவும் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஸ்டுடியோ லைட் வாங்கலாமே, ரிங் லைட் வாங்கலாமேன்னு கேட்கலாம். ரிங் லைட்டும் வந்து ரொம்ப சீப்லாம் இல்லை. அதுவுமே வந்து ஒரு 800 ஆரம்பித்து 1500 வரைக்கும் போகுது. பட் ஆனால் அதோட அவுட்புட் வந்துட்டு எனக்கு பத்தலை. சரி, வாங்குறோம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இப்போ இது வந்து ப்ராப்பராக இருக்குது. மேபி இந்த பல்ப் வந்து 9 வாட்ஸ் பல்பு, மேபி நான் 12 போட்டேன்னா அது இன்னும் பெட்டர் அவுட்புட் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்டு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி நான் ரிவ்யூ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஸ்டுடியோ செட்டப் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், உங்களோட தாட்ஸ், உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போடணும், இதை பற்றி நம்ம ரிவ்யூ போடணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அதை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். நம்ம இந்த வீடியோ பற்றி பேசலாம், அந்த வீடியோ பற்றி பேசலாம், இந்த டாபிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி வீடியோ நான் பண்ணுறேன். கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு பெட்டர் குவாலிட்டியில் நான் மீட் பண்ணுவோம். எடிட்டிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவேன். இப்போதைக்கு பை ஃபார் நவ், see you, டாட்டா.